வெல்கம் டு முஜிதா ஸ்பீக்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு தைக்கிறதுக்கு மிஷின்கள் வாங்குகிறோம்ல, அந்த மிஷின் வந்து எப்படி மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். சரிங்களா? அதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க போகிறேன். மிஷினில் வந்து சின்ன மிஷின், பெரிய மிஷின், அதுக்கு அடுத்து பவர் மிஷின். சரிங்களா? இந்த மூணே டைப்பில் தான் நார்மலாக ஸ்ட்ரெயிட் தையல் தைக்கக்கூடிய மிஷின்களில் உண்டு. இப்போது இது நார்மலாக பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின். சரிங்களா? தையல் மிஷினில் இது சின்ன மிஷின். வீட்டுக்கு தேவையான துணிகளை தைச்சிக்கிறதுக்காகவும் பக்கத்தில் 1 அல்லது 2 இந்த மாதிரி ஷர்ட்டையோ ப்ளவுஸோ தைச்சி கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் தான் சின்ன மிஷின். இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆஃப் ரோலிங் செட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆஃப் ரோலிங் செட்டில்னால் என்னங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் காட்டுறேன். இது வந்து நார்மலாக உங்கள் வீட்டுக்கு தைக்கிறதுக்கு ப்ளஸ் 1 அல்லது 2 வெளியில் தைச்சி கொடுக்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது இது ஸ்மால் மிஷின். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷின். இது வந்து அம்பர்லா அப்படின்னு சொல்லுவாங்க, 103Kன்னு சொல்லுவாங்க இந்த மிஷினை. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோலிங் செட்டில். சரிங்களா? இந்த ஃபுல் ரோலிங் செட்டில் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த தையலுடைய வேகம் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்காக ஃபுல் ரோலிங் செட்டில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்பொழுது அதிகமான ப்ளவுஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 or 6 ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் இதில் தைச்சிக்கலாம். இது நார்மலாக மோட்ரு வச்சு யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இது இருக்காது. இதுக்கு நம்ம நார்மலாக மோட்ரு வைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கால் வலி, கை வலி, உடம்புல ஏதாவது ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்கவங்க சைடில் இந்த இடத்துல மோட்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை, மோட்ரு வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இந்த மிஷினோட வடிவமைப்பு இருக்கும். இது வந்து நீங்கள் வெளியில் தைச்சி கொடுக்குறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பவர் மிஷின் தான் இருக்குது. பவர் மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம நார்மலாக நைட்டி அடிக்கிறாங்களே, நைட்டி ஷர்ட்டு பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம பவர் மிஷின் யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாருமே யூடியூஸ்க்கு கூட நம்ம பவர் மிஷின் எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கணும், இது யூடியூஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இது நீங்கள் வெளியில் தைச்சி கொடுக்குறதா இருந்தால் யூஸ் பண்ணக்கூடியது. இதுக்கு அடுத்து பவர் மிஷின் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஆஃப் ரோல் செட்டில், ஃபுல் ரோல் செட்டில் என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ ஆஃப் ரோல் செட்டில்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆஃப் ரோல் செட்டிலுங்கிறது இது தான். இந்த இருக்குது பாருங்கள், ஷட்டில் சுற்றுது பார்த்தீங்களா, அந்த பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த சுற்று பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ஆஃப் ரோல் செட்டில் அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஒரு நார்மல் ஸ்பீடு தான் நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்லாம் இது இருக்கும். சரிங்களா? வாங்க அடுத்து ஃபுல் ரோல் செட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபுல் ரோலிங் செட்டில் அப்படிங்கிறது இந்த இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா, இதோட ரோலிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ரோல் ஆகும். அது ஆஃப் ரோல் ஆகும், இது ஃபுல் ரோல் ஆகும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு போட்டு அடிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் அதிகமாக தைச்சி கொடுக்குறதுக்கோ இந்த மாதிரியான ஃபுல் ரோலிங் செட்டில் எடுத்திங்கன்னா மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.